தமிழ் அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வாலி தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு ராமனிடத்திலே கூறுகிறான், ராமா, நீ மூவரையும் விடச் சிறந்தவன். சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற 3 பேரையும் ஒன்று சேர்த்து வைத்தாலும் உனக்கு ஈடாக ஆக மாட்டார்கள். மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ என்று அவனை பாராட்டி அவனிடத்திலே சுக்கிரீவனை ஒப்படைக்கிறான். அப்படி ஒப்படைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே நீ கோபப்பட்டு எப்படி சீறி என்னை அழித்து விட்டாயோ அது மாதிரியான கோபத்தை தயவு செய்து என்னுடைய தம்பி சுக்கிரீவனிடத்திலே காட்டி விடாதே. அதே போல அவன் தன்னுடைய அண்ணனை கொல்வித்தான் என்று உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ உன்னை சார்ந்தவர்களோ அவனை கேவலமாக பேசிவிட வேண்டாம், அதை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதாகவும் கேட்டுக்கொள்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் அனுமனுடைய தனிப்பெரும் சிறப்பையெல்லாம் ராமனிடத்திலே சொல்லி, ராமனை ஹனுமன் என்றவன் ஏதோ ஒரு சாதாரணமான குரங்கை என்று எண்ண வேண்டாம், அவன் உன் கையிலே உண்டான மற்றொரு வில் என்றே நீ நினைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். ஹனுமன் என்பவனை ஆழி ஐயா, நீ செய்ய செங்கை தனு என நினைதி, மற்ற என் தம்பி நின் தம்பி ஆகுக நினைதி, ஓர் துணைவர் இன்னோர் அணையவர் இலை நீ ஈண்டு அவ்வனிதையை நாடி கோடி வானினும் உயர்ந்த தோளாய். இவன் தயவு செய்து என்னுடைய தம்பி யாரும் தன்னுடைய முன்னவனை கொன்றான், அதற்கு ஏற்பாடு செய்தான் என்று உன்னை சேர்ந்தவர்கள் யாரும் குறையாக இவனிடத்தில் பேசிவிடாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். அதே போல தன்னுடைய பையன் அங்கதனை கூப்பிட்டு அவனிடத்தை ராமனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது சொல்கிறான், தன்னின் மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் இவன், வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கண்புலக்கூற்றது அம்மா, மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கமைந்தா என்று அங்கதனிடத்திலே சொல்லி அங்கதனை அவனிடத்திலே ஒப்படைக்கிறான். அப்பொழுது ராமன் தன்னுடைய உடைவாளை அவனிடத்திலே கொடுத்து, பொன் உடை வாளை நீட்டி இது நீ பொருத்தி என்று ராமன் அங்கதனிடம் வாளை அடிக்கிறான். இப்பேற்பட்ட சிறப்புகளெல்லாம் முடிந்த பின்னாலே கிஷ்கிந்தையை நோக்கி சுக்கிரீவன் அவனுடைய படைகள் எல்லாமாக போய்விடுகின்றன. சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடுகிறார்கள். அப்பொழுது ராமன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இந்த கார்காலம் மழைக்காலம் முடியட்டும், முடிந்த பின்னாலே எல்லா விதமான படைகளையும் சேர்த்து கொண்டு வந்து உனக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சுக்கிரீவன் போகிறான். ஆனால் பதவியேற்று கொண்ட பின்னாலே அந்த உற்சாகத்திலே மது மயக்கத்திலே எல்லாவற்றையும் மறந்து விடுகிறான். அதை கண்டு வருந்துகிறான் ராமன். சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் இருக்கிறானே, இவனை என்ன செய்வது என்று அவனுக்கு நினைவூட்ட வேண்டி இலக்குவனை சுக்கிரீவனுடைய அரண்மனையை நோக்கி அனுப்புகிறான். அப்பொழுது இவனுடைய கோபத்தை எல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு பயந்து நடுங்கி போய் எல்லாருமாக சிதறி ஓடும் பொழுது ஹனுமன் ஒரு நல்ல காரியம் செய்கிறான். தாரையை வரச் சொல்லி நீ இலக்குவன் முன்னாலே போய் நின்று அவனை சமாதானப்படுத்து என்று ஏற்பாடு செய்கிறான். இப்பொழுது ஹனுமனுடன் சேர்ந்து தாரையுமாக இலக்குவனை எதிர்கொள்ள வருகிறார்கள். அப்பொழுது அதிகமான அலங்காரங்கள் எதையும் செய்து கொள்ளாத நிலையிலே ஒரு கைம்பெண் போல நினைத்து கொண்டு தாரையானவள் ஹனுமனை கூட்டிக் கொண்டு இலக்குவனை நோக்கி வருகிறார்கள். அப்படி தாரையை பார்த்த உடனே
தாரையும் அவர்களை சார்ந்தவர்கள் பெண்களையெல்லாம் பார்த்த உடனே இலக்குவனுக்கு தன்னுடைய தாயாருடைய நினைவுகள் வருகிறது. மங்கள அணியை நீக்கி மணி அணி துறந்து வாச கொங்கு அலர் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்டா பொங்கு முலைகள் பூக்க கழுத்தொடு மறைய போர்த்த நங்கையை கண்டவள்ளல் நயனங்கள் பனிப்ப நின்றான் என்று அருமையாக சுட்டுகிறார் கம்பன். அவர்களை பார்த்த உடனே ஓரளவுக்கு கோபம் தணிந்து இலக்குவன் கேட்கிறான், நன்றி மறப்பது மிகவும் கொடுமையான செயல் அல்லவா? எதை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம், ஆனால் நன்றி மறந்ததை மட்டும் யாராலும் மறக்க முடியாது, மன்னிக்க முடியாது என்று கோபப்படுகிறான். சிதைவு அகல் தாயை தந்தையை குருவை தெய்வ பதவி அந்தனாரை ஆவை பாலரை பாவமாரை வதை புரியினருக்கும் உண்டா மாற்றலாம் மாற்றம். தந்தையை மறந்தவனோ தாயை மறந்தவனோ குருவை மறந்தவனோ இவர்கள் செய்திய உதவியெல்லாம் மறந்துவிட்டு இருக்கக்கூடியவனை அவர்களை எப்படி மன்னிப்பது? அது பெரிய கொடுமை அல்லவா? அதற்கு மாற்றாக எதையாவது சொல்ல முடியுமா நன்றி கொண்டதை என்று கோபப்பட்டு இலக்குவன் பேசுகிறான். அப்பொழுது அந்த கூட்டமாக சுசேடனன், உரிமையின் தந்தை தாரன், கேசரி, சாம்பவானுடைய சகோதரன் துமிரன், கவாட்சன், பனசன், நீலன், அக்னியின் மகன் தரிமுகன், கயன், சாம்பவான், துன்முகன், துமிந்திரன், மகிந்தன், குமுதன், புதுமுகன், இடவன், தீர்த்தபாதன், அனுமனும் நலனும் சாம்பனும் ஆக எல்லோருமாக கூடி வருகிறார்கள். எப்பேற்பட்ட ஆற்றலுடைய குரங்கு படை தெரியுமா? அனுமன் படை என்பது மிகச் சாதாரணமான படை அல்ல, மிகவும் திறமை வாய்ந்த படை. தோயின் ஆழி ஓர் ஏழும் நீர் சுவரி வெண் துகள் ஆகும். இவருடைய ஆற்றல் அவ்வளவு பெரிய ஆற்றலாம். சாயின் ஒரு பக்கமாக சாய்ந்தால் அண்டமும் மேருவும் ஒருங்குடன் சாயும். ஏயின் மண்டலம் இடமின்றி இரியும். காயன் வெங்கனல் கடவுளும் இரவும் கரியும். அவ்வளவு தூரத்திற்கு ஆற்றல் மிக்கதாக உண்டான படை. இவருடைய ஆற்றலை பற்றி இன்னொரு பாடலையும் சொல்லுகிறான். ஒடிக்கு மேல் வட மேருவை ஒடிக்கும். இவர்கள் மட்டும் இந்த அனுமனுடைய படை மட்டும் ஆத்திரம் வந்து விட்டால், கோபம் வந்து விட்டால் எந்த அளவுக்கு திறமையுடையதாக ஆற்றலுடையதாக விளங்கும் என்பதை இந்த பாடல் விளக்குகிறது. ஒடுக்கி மேல் வட மேருவை ஒடிக்கும். இடுக்கி மேல் நெடு வாகை முகட்டையும் இடிக்கும். பிடிக்கு மேல் பெருங்களிற்றையும் கூற்றையும் பிடிக்கும். குடிக்கு மேல் கடல் ஏழையும் குடங்கையில் குடிக்கும். 70 வெள்ளம் சேனை. இவ்வளவு பெரிய சேனையை வைத்து கொண்டு இவன் உதவிக்கு வராமல் இருக்கிறானே என்ற கோபத்திலே இலக்குவன் பேச, தன்னுடைய தவறினை உணர்ந்து விட்டேன் என்று வருந்தி சுக்கிரீவன் திருந்தி வருகின்றான். அப்படி வந்த பின்னாலே என்ன செய்யலாம் என்று ஆலோசித்து 4 திசைகளுக்கும் ஒவ்வொருவரையும் அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. மேற்கே சுசேஷனையும் வடக்கே சதவெளியும் கிழக்கே வினதன் என்பவனையும் அனுப்பிவிட்டு தெற்கே அனுமனை அனுப்ப தீர்மானிக்கின்றான். அப்படி தெற்கே போகும்பொழுது வழியில் என்னெல்லாம் காணப்படுகிறீர்கள் என்றெல்லாம் அடையாளங்களை சொல்லுகிறான். அப்போது சீதையை தேடுவது என்று அனுமன் போகின்ற காலையில் சீதையை பற்றிய அடையாளங்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக ராமன் சீதையினுடைய அடையாளங்களை, எல்லா விதமான அடையாளங்களையும் அனுமனிடத்திலே சொல்லுகின்றான். பார்ப்பதற்குண்டான அடையாளங்கள் சொன்னதோடு நிறுத்தாமல்
அவர்கள் இருவருக்கும் இடையில், சீதைக்கும் ராமனுக்கும் இடையே அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், அயோத்தியில் மனமாகி முடித்து வந்த பின்னாலே ஏற்பட்ட சில சம்பவங்களை நினைவுபடுத்துகிறான் ராமன் அனுமனிடத்திலே. ஏனென்றால் சொல்லி தான் உண்மையானவன் என்று காட்டிக்கொள்வதற்கு உபயோகப்படுமே என்ற காரணத்தினாலே இந்த விதமான சம்பவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கிறான். திருமணத்திற்கு முன்னதாக அந்த சிவதனுசுவை உடைத்த பொழுது என்ன நடந்தான் சீதை இடத்திலே? அப்படி வில்லை உடைத்தவன் நான் மாடத்தில் இருந்து பார்த்த அந்த ராஜகுமாரனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் என்று சீதை சொன்னாலாம். அந்த நிகழ்ச்சியை, அந்த சம்பவத்தை சீதை ராமனிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறான். வரை செய்தாள் வில் இருத்தவன் அம்மா முனியோடும் விரசினான் அல்லனேல் விடுவல் யான் என் உயிர் என கரை செய்யா வேலையில் பெரிய கற்பினால் தெரிந்து உரை செய்தாள். அழுதியெல்லாம் உணர நீ உரை. அந்த சம்பவம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ராமனிடத்திலே திருமணம் முடிந்த பின்னாலே சீதை சொல்லியிருக்க வேண்டும். அந்த சம்பவத்தை நினைவூட்டுகிறான். இந்த சம்பவம் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று என்ற காரணத்தினாலே. அதே போல ராமா நீ காட்டுக்கு போர், அரசு பதவியை பரதன் ஏற்கட்டும் என்று சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலும் விடைபெற்று கொண்டு அந்த அயோத்திமா நகரை விட்டு வெளியே வரும்பொழுது காட்டுக்கு நீ வர வேண்டாம் என்று சொன்ன பொழுது சீதை அதை ஏற்காமல் நானும் வருவேன் என்று அடம் பிடித்து அவள் வருகின்ற பொழுது அந்த அரண்மனையின் வாசலை கடப்பதற்கு முன்னதாகவே காணம் வந்து விட்டதா என்று கேட்ட ஒரு நிகழ்ச்சி ஞாபகப்படுத்து என்று ராமன் அடையாளமாக சொல்கிறான். மல்லர் மா நகர் துறந்து ஏகும் நாள் மதிதோடும் கல்லின் மா மதில் மணி கடை கடந்திடுதல் முன் எல்லை தீர்வறிய வெங்கானம் யாதோ எனச் சொல்லினாள். அகதியெல்லாம் உணர நீ சொல்லுவாய் என்று அடையாளங்களை சொன்னது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் என்ன அவர்களுக்குள்ள மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய சில சம்பவங்களையும் சொல்லி அனுப்புகிறான் அனுமனிடத்திலே. அப்படி போகும்பொழுது ராமன் தன்னுடைய அடையாளமாக இருக்கட்டும் என்பதற்காக மோதிரத்தையும் அழித்து அனுமனை அனுப்புகிறான் என்கின்ற அளவிலே இந்த பதிவினை இத்துடன் முடித்து கொண்டு அடுத்த மேற்கொண்டு என்ன நடக்கிறது என்பதை அடுத்த பதிவிலே பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.